சரிண்ணே. வேற ஏதாவது வேணுமா பாத்தியாரையா? கூச்சப்படாம கேளுங்க. அண்ணே அங்க இல்லடா, சத்யா இங்க இருக்கா. என்ன அழகுல மூழ்கி போயிட்டியா? கம்ப்ளீட்டா மூழ்கி போயிட்டேன். சத்ய சாயி, சத்யராணி, சத்ய முரளி, எல்லாம் சத்யாமயம். சீக்கிரமா நான் வந்தா அண்ணன் அண்ணி நண்டு சிண்டு சிமிழ் எல்லாரையும் பின்னாடியே வந்துருவாங்க. உனக்கு ஓகே? அது சரி, காலையில இருந்து இந்த ட்ரெஸ் போட்டுட்டு உன் லுக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இருக்கிற? உடம்புல எந்த பிளேஸை எப்படி காட்டணும்னு இந்தியன் ட்ரெஸ்ஸுக்கு சூப்பரா தெரியும். ஆனா இந்த தாவணியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியுமா உனக்கு? நீயே சொல்லு. அழகான பகுதியை வெளியில காமிச்சோம், அவசியமான பகுதியை காமிக்காமலே அட்ராக்ட் செய்யறதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அப்போ இப்ப என்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன? என்ன என்னமோ பண்ற ஓ இடுப்பு. அப்ப அங்க ஒரு ஸ்பெஷல் முத்தம் கொடுக்கிறது. எங்கேயோ போயிட்டேன். ரிலாக்ஸ். ஹேவ் a cigarette. இந்த மூட்ல சிகரெட் எதுக்கு மாமா? சிகரெட் சரி, உனக்கு என்ன தெரியும்? ஜில் ஜில். இதுல ஒரு தம்மு இழுத்தா நம்ம ஊர்ல இருக்கிற சுவலட்சுமியில இருந்து ஹாலிவுட்ல இருக்கிற பாப் சிங்கர் மடோனா வரைக்கும் ட்ரீம்ல வருவாங்க. நீ என்னோட முத பொண்டாட்டி, இது ரெண்டாவது பொண்டாட்டி. உன் சக்களத்து ப்ராப்ளம் தீராது. இப்பவே ஒரு ரெண்டாவது பொண்டாட்டி பாரு. சாரி, எனக்கு ரெண்டு பொண்டாட்டியும் வேணும். அம்மா அண்ணே ஐயோ என்ன சீட் பண்றியா சத்யா சத்யா ஏய் பாத்தியா தாவணி இது கூட உதவுது. அப்பல இருந்து தாவணி பத்தியே பேசிட்டு இருக்கியே, நான் எப்படி இருக்கேன்னு சொல்ல மாட்டியா? சொல்லு மாமா. கல்யாண பொண்ணு மாதிரி தகதகன்னு இருக்க. பொண்டாட்டியா 3 முடிச்சு போட்டு எப்ப சேர்த்துக்க போற? முதல்ல பூச்சூரியல் முடியட்டும். பூச்சூரியலா அப்படின்னா? வாழையடி வாழையா இந்த கிராமத்தில் நடக்கிற மாரியம்மன் பூச்சூரியல் விழா அட்டகாசமா இருக்கும் பாரு. இன்னைக்கு ரவிராஜோட அட்டாக்ல நான் கொஞ்சம் அசந்திருந்தா கூட நானும் அண்ணனும் முன்னாடி இப்படி பேசிட்டு இருந்திருக்க மாட்டோம். அப்படியா? வேணாம் மாமா, நாம இந்த ஊரை விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாம். பின்ன என்ன ராம், நாம எப்ப பிறக்கிறோம் எப்ப போறோம்னு யாருக்குமே தெரியாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போறது. சத்யா, எனக்கு இருக்கிறது 2 பலகீனங்கள் தான். ஒண்ணு அண்ணன், இன்னொன்னு நீ. அண்ணனுக்கு ஏதாவது ஆயிருந்தா முழுசா எவனையும் விட்டுருக்க மாட்டேன், வெட்டி இருப்பேன். அதே மாதிரி நீ என்னை விட்டு விலகி போயிட்டா நான் உயிரோட இருக்க மாட்டேன். முந்தா நாள் அந்த பட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு அந்த டெட்லி லுக்ஸ், அந்த கெட்டப் சூப்பர் பிராம்ஸ், உன்னை பிச்சு தின்னலாம் போல இருந்தது. இந்த குறும்புத்தனத்தை ரசிச்சுட்டு இருந்தா என் டென்ஷன் எல்லாம் பறந்து போயிடுது, மனசு பஞ்சு மாதிரி ஆயிடுது. அதான் நீனா எனக்கு அவ்வளவு பிரியம். நிஜமா? அப்போ இந்த மாதிரி மழையில நனையிறதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ராம். சேலைங்கிறது உனக்காகவே பிறந்த மாதிரி இருக்கு டார்லிங். அதுக்குள்ள பிரிச்சிட கூடாது, ஒட்டிக்கீங்க. செவிகால் மாதிரி ஒட்டிக்கீங்க. ஓகே ஓகே, தூள் கலப்பிடுறேன். வெரி குட். நரேன் அட தள்ளு சித்தப்பா, ஆண்டி இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்காங்க. டேய்
இவ உனக்கு சின்னமாடா? சின்னம்மானா இங்கிலீஷ்ல ஆண்டி தான். நீ தள்ளிக்கோ. டேய். அடிக்க வரியா? கம் ஆன். ஒரே மழை. பாடம் ஓவரா போய்கிட்டு இருக்கு ராம். அண்ணே நீங்க கூட வா. இது ராம்சுங்காதீங்க அண்ணே. அசப்புல இந்த ஆங்கிள் ராஜ் கபூர் நர்கிஸ் மாதிரி இருக்கீங்க. உங்க ஆங்கிள் அப்படி தெரியுறாங்களா? என் கண்ணுக்கு மட்டும் அமீர் கான் ஜோகி சாவ்லா மாதிரி இருக்காங்க. என் ஆங்கிள் மாத்திரம். ஐயா உங்க எல்லாருக்கும் பெரிய கும்பிடு. ஒருத்தன் கிடைச்சா கவுத்துருவீங்க. சத்தியா வா போயிடலாம். லட்சுமி, தாய் தந்தை இல்லாத சத்யாவுக்கு எல்லாம் நாம தானே. மாமா மச்சினி சொந்தத்தை புருஷ பொண்டாட்டி பந்தமாக்கிடுவோம். இந்த பொண்ணை சுற்றி முந்தானை பற்றி தெரியும் பிள்ளை யாரு? மாமா, நாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கோயிலுக்கு போய் அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தேன். இந்த பிரசாதம். மாமா என்ன மாமா மூடோடா? மாமா இது என்ன கரெக்ட் தெரியுமா? 2 + 1 = 3. உன் பர்த்டே 2, என் பர்த்டே 1, ரெண்டும் கலந்தா 3. அதாவது புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டா 10 மாசத்துல 2 3 ஆயிடும். கணக்கு போடலாமா மாமா? மாமா 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 நான் மருதாணி வச்சிருக்கேன். கழுவுன உடனே தெரியும் எனக்கு மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு. சத்யா சாரி மாமா, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சத்யா என்னமா லேட் பண்ணிட்டு சீக்கிரம் போடமா. இப்ப பாருங்க. தப்பிச்சம்பா, இப்பதான் லைஃப் ஆச்சு. சரி எதுக்கு அப்படி பண்ற? வேற என்ன பண்றது மாம்? நான் உன் பக்கத்துல எத்தனை தடவை வந்தாலும் நீ என்ன பார்க்க மாட்டேங்கிற. சரி ஏதாவது செய்யலாம். போறியா? போ. உனக்கு உயிர் மேல அக்கறை இல்லையா? இந்த ஊர் எல்லையை தாண்டா என்ன ஆகும் தெரியுமா? கொலை பண்ணிடுவாங்க. அந்த பகவதிராஜ் கும்பல் உன்னை பீஸ் பீஸா வெட்டிடுவாங்க. உனக்கு என்ன பைத்தியமா? கை எவ்வளவு சிவந்திருக்கு பாத்தியா? நீ எப்பவும் என் மனசுக்குள்ளேயே இருக்கேன்னு அர்த்தம் இல்லடா. உன்னோட உயிருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதை என்னால தாங்க முடியாது சத்யா. நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை. மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சா சத்யா. I love you. I love you சத்யா. I love you too much. மேலும் மேலும் முத்தம் தந்ததே, மீண்டும் மீண்டும் அழைக்கின்றதே, அங்கே இங்கே ரசிக்கின்றதே, பூவில் பூவில் பரீட்சைகளே, வழிகின்றதே, முகமடை பொழிகின்றதே, இன்னும் இங்கே இடைவெளி கொஞ்சம் ஏனோ, ஓஹோ பந்தியும் வைத்திட இது பிரைவசி, நெஞ்சுக்குள்ள ராகம் பாடி சின்ன ஒட்டிக்கொள்ளையோ secrecy
fantasy உயிரே உன் policy சீனு சீக்கிரமா போயிட்டு வந்துரு. ஓகே சரி. டேய் சக்கு ஹோம்வொர்க் அதிகமா இருக்கா? ஹெல்ப் பண்ணட்டுமா? லவ் மேட்டர் ஏதாவது பாஸ் பண்ணமா சொல்ல செஞ்சிடுறேன். இங்க போர் அடிக்குது. டேய் நீ எம்டிவி லெவல்ல போயிட்டு இருக்கடா. பிஞ்சிலே பழுத்துட்ட திருத்துறது கஷ்டம். மம்மி உங்க ரெண்டு பேரும் கூப்பிடுறாங்க போங்க. எதுக்கு? அது என்னவோ உனக்கும் மம்மிக்கும் எவ்வளவு சீக்ரெட்ஸ் இருக்கும். அது எனக்கு எப்படி தெரியும்? சீக்கிரமா போங்க. நரேன் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மம்மிஸ் எனர்ஜி. அண்ணா நில்லுடா. என்னம்மா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். டைரக்டா என் காதுல சொல்லிடு. வந்து வடநாட்டுல பூகம்பம் வந்துருச்சாண்ணா. நடிக்காம நச்சின்னு விஷயத்த சொல்லுமா. வந்து 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 நான் சொல்லட்டுமா? நீ இந்த சீனிவாசனை லவ் பண்ற, அதை எனக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். சரியா? உனக்கு எப்படி தெரியும்? நானு கொலம்பஸ் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். நாம சினிமாவுக்கு போனப்போ நீ சீனிவாசனுக்கு கார்ல சிக்னல் காமிச்சியே, அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். சூப்பர் செலக்ஷன். வெயிட் ஃபார் ஈச் அதர். இந்த ஆங்கிள்ல நானும் அம்சம் எப்படி இருக்கும்? உங்களை பார்த்தா என் கண்ணி போட்டுடும் போல இருக்கு. சீக்கிரம் போய் திருஷ்டி சுத்தி போடுங்க. எங்களை ஏமாத்துறீங்களா? சீக்கிரட்டர் போய் சொல்லி அனுப்பிச்சிட்டு அந்த கேப்ல லவ் ஸ்டோரி சொன்னாக்கா அர்த்தம் புரியாத இடியட் நினைச்சிட்டியா? டேய் நான் நாராயண வீட்டு கல்யாணத்துக்கு அர்ஜென்ட்டா போகணும்.